அதிமுகவை காப்பாற்றுவதை விட தங்களை காப்பாற்றி கொள்ள, தங்கள் குடும்ப நண்பர்கள் தங்கள் நண்பர்களை காப்பாற்றி கொள்ள அதிமுகவை பலி கொடுக்கவும் தயாராகிட்டாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஜெயலலிதா பேரில் ஆட்சி நடத்துவோன்னு சொல்கிறாங்களோ, உறக்க கத்துறாங்களோ, அந்த ஜெயலலிதா கடைசியாக சொன்னது, நான் பாஜகவோட கூட்டணி வச்சது பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த லைஃப்பில் இனி ஒரு முறை அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பேரில் ஆட்சி நடத்ததா சொல்லிட்டு இருக்கிற எடப்பாடி என்ன பண்ணார், 5 கார் மாறி போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார் முகத்தை மூடிக்கிட்டு. நம்ம ஏன் முகத்தை மூடிட்டு போவோம்? ஏதாவது மோசமான காரியம் பண்ணால், இல்லை மக்கள் விரும்பாத விஷயத்தை பண்ணால் தானே நம்ம மூடிட்டு போவோம். அதுபோல தான் பழனிசாமி வந்து தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத, தமிழ்நாட்டு மக்கள் பெரிதும் எதிர்க்கிற பாஜகவோட போய் திரும்ப சேர்ந்தார். அதுக்கு காரணம் அரசியல் இல்லை. பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது பாஜகவை கட்டி விட்டு தனியாக நின்னார்ல, அப்புறம் எதுக்கு அசம்பிளி எலெக்ஷனில் கொண்டு வராரு? எல்லாம் மாறிடுச்சா பாஜக? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒரு அழுத்தம், நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வரலன்னா உங்கள் ஃபைலெல்லாம் தூக்குவோன்னு அமித்ஷா. ஸோ 5 கார் மாறி டெல்லியில் போய் சந்தித்தார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எடப்பாடியும் அந்த அதிமுக இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளும் தங்களை காப்பாற்றி கொள்ள பாஜக கிட்ட சரண்டர் அடைய முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதில் இருக்கிற பல பேர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவில் பார்த்து வந்தவங்க. அவங்க வந்து இல்லை, இந்த கட்சியை காப்பாற்றணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் திமுகவுக்கு எதிரான ஒரு சக்தியாக வளர்த்து எடுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ திமுகவை கடுமையாக எதிர்த்து வீழ்த்தி விட்ட விஜய் அவங்க நட்பு சக்தியாக பார்க்குறாங்க.